நீ இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினதே இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். ஸோ இங்கே நம்ம நெவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வே அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யூ நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பண்ணவே, செய்யவே, அது மாதிரி நீ இப்படி பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நெவர் டாக் லைக் திஸ் பிஃபோர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் பார்த்து வளர்ந்த பையனி, உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இடங்களில் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ ஹவ் நோன் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். எப்போ சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்கே சின்ஸ் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ். ஓகேவா. ஸோ ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்பொழுதும் இப்படி பேச மாட்டாய். நீ எப்பயும் இப்படி பேச மாட்டியே, இப்போ என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஸோ நான் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். அவன் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ டசன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு ஒருத்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம். டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா, அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நீ இதற்கு மேல் சின்ன பிள்ளை கிடையாது. ஸோ இப்போ அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஏன் அந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாய். ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வேறு எதையாவது பேசு. ஏன் அதை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். ஸோ வை டு யூ கீப் பிரிங்கிங் அப்படின்னா ஏன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க, அந்த விஷயத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அவனை பார்க்க சென்று கொண்டே இருக்கிறேன். நான் அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு சீ ஹிம். ஐ எம் கோயிங் டு சீ ஹிம். ஸோ ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டுருக்கேன், டு சீ ஹிம் அப்படின்னா அவனை. இதிலே ஐ எம் கோயிங் டு சீ ஹிம் அப்படின்னு சொன்னோன்னா நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு சீ ஹிம். ஓகே. இது மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே அதோட மீனிங் டிஃபர் ஆகும். ஐ எம் கோயிங் டு சீ ஹிம் அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் கோயிங் டு சீ ஹிம் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவளுடைய பேக்கை எடுத்து வர சொன்னாள். இப்போ யாரோ வெளியில் போகிறாங்க, போயிட்டு பேகை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை மறந்துட்டு அங்கே இருக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம போயிட்டு அவங்க பேகை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். அவளோட பேக் அவள் கேட்டா அப்படிங்கிறதுக்கு ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். இதுவே அவள் ஒரு பெண்ணு கேட்டா அப்படின்னா ஷி ஆஸ்ட் ஃபார் அ பென். ஓகேவா. ஸோ அது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு காலமாக நீ இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங். ஓகேவா. ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்க, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ சொல்வதை கேட்கவில்லை என்றால் விடவா போகிறாய். நீ சொல்கிறத கேட்கலன்னா நான் விடவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் அப்படின்னா நீ சொல்கிறத நான் கேட்கலனா வில் யூ லீவ் மீ, என்ன நீ என்ன விடவா போகிற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். We were just talking about this in the morning. We were just talking about this in the morning.
we were just talking about this அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இருந்தோம் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், அதனால் we were talking. ஓகேவா? ஸோ இதுவே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா we are talking அப்படின்னு சொல்லுவோம். பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால we were just talking about this in the morning. காலையில் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த விஷயத்தில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is so stubborn on this matter. She is so stubborn on this matter. She is so stubborn. So stubborn அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. on this matter அப்படின்னா இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. She is so stubborn on this matter. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவள் என்ன சொல்கிறாளோ அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள் முன்னாடி என்ன சொன்னாலோ இப்போ வரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா அவள் மாற மாட்டான், அதே தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She is so stubborn on her point. She is so stubborn on her point. ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவள் சொன்னதே தான் சொல்கிறா, அவள் கருத்தை அதே கருத்தையே தான் சொல்கிறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு she is so stubborn on her point. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. என்னால் அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன், என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I couldn't compromise her, or we can say I couldn't console her அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்னால் அவளை காம்ப்ரமைஸே பண்ண முடியல, என்னால் அவளை கன்சோலே பண்ண முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு அவளை என்னால் சமாதானப்படுத்த முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I too have that doubt. I too have that doubt. I too have அப்படின்னா எனக்கும் இருக்குது. என்னது? that doubt, அந்த சந்தேகம். ஓகேவா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாவற்றையும் எப்படி நம்மால் சாப்பிட முடியும்? இப்போ ஏதோ ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How can we eat all these? How can we eat all these? How can we eat all these அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? யாரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nobody will talk about you. Nobody will talk about you. ஸோ இங்கே ஃப்யூச்சர் பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் பற்றி சொல்கிறாங்கனால will யூஸ் பண்ணியிருக்கோம். Nobody will talk about you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know exactly what goes on here. I know exactly what goes on here. I know exactly அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். What goes on here, இங்கே என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதை நானே சமாளித்துக் கொள்கிறேன், இதை நானே பார்த்துக்கிறேன், இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will handle it myself. I will handle it myself. ஸோ ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ I will handle it myself. myselfனா நானே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவனிடம் மன்னிப்பு கேள், அவன்கிட்ட சாரி கேள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? apologize to him. apologize to him. ஸோ சாரி கேளு அப்படிங்கிறதுக்கு apologize அப்படின்னா சாரி கேட்குறது. ஓகேவா? apologize to him, அவன்கிட்ட சாரி கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இன்று என்னுடைய பைக்கை எடுத்து வரவில்லை. இன்றைக்கி நான் என் பைக்கை எடுத்துகிட்டு வரல, பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இன்னொருத்தவங்க பைக்கில் வந்தேன், இல்லை பஸ்ஸில் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't get my bike today. I didn't get my bike today. I didn't get my bike today அப்படின்னா இன்றைக்கி நான் என் பைக்கில் வரல, என் பைக் எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ லேட் நைட் ஆகிடுச்சில, ரொம்ப டைம் ஆகிட்டு, நீங்கள் எங்கேயோ வெளியில் போகணும், ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I am not sure if an auto will be available at this time. I am not sure if an auto will be available at this time. ஓகேவா? ஸோ ஐம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. என்னது? இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள், ஆட்டோ இருக்குமான்னு. அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த டைமுக்கு. ஐம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நாம் நடந்து செல்லலாமா, நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். கேன் வி வாக்? கேன் வி வாக்? கேன் வி வாக் அப்படின்னா நம்ம நடந்து போகலாமா, நம்ம நடக்கலாமா? ஓகேவா? ஸோ கேன் வி வாக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா?
இதுதான் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு சொல்லி கொடுத்தார்களா? இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஏதாவது கோவம் வந்தால் சொல்லுவோம் இல்லையா, இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ? இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ? டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்டன்ஸ், டீச்னா சொல்லி தருது. ஸோ டீச்சோட பாஸ்டன்ஸ் டாட். ஓகேவா? ஸோ இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ? இப்படிதான் உன் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது மறுபடியும் நடக்கக்கூடாது. இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கக்கூடாது. அகெயின்னா மறுபடியும், இது மறுபடியும் நடக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னுடைய பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me what your problem is. Tell me what your problem is. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. What your problem is, உன்னோட பிரச்சனை என்னன்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் சகஜம், இதை பெரிய விஷயமாக்காதே. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, இதை பெரிய விஷயமாக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. These are common. Don't make it a big deal. These are common. Don't make it a big deal. So these are common அப்படின்னா இதெல்லாம் சகஜம். டோன்ட் மேக் இட் அ பிக் டீல் அப்படின்னா இது பெரிய விஷயம் ஆக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எவ்வளவு செலவானாலும் நான் இதை வாங்குவேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் ஐ வில் பை இட். நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் ஐ வில் பை இட். ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட் ஐ வில் பை இட், நான் இதை வாங்குவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இதை 1000 முறை கேட்டிருக்கிறேன். நான் இதை 1000 தடவை கேட்டிருக்கேன். மறுபடியும் இதையே சொல்லாத, இதுவரை 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've heard this many times. I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've told this many times. I've told this many times. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதற்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ கான்ட் டூ இட் எனிமோர். ஐ கான்ட் டூ இட் எனிமோர். அவளுக்கு என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல். ஏன் அவள் ஒரு மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வராதுன்னு சொன்னல, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? why did you come here? why did you come here? why did you come here அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த. இதுவே நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கணும்னா why did you come here? நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் வந்த. why did you come here? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வேறு இடத்துக்கு தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? why did you come here? நீ ஏன் இங்கே வந்த. why did you come here? ஓகேவா? நீ ஏன் வந்த, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? why did you come here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why is this here? why is this here? இது ஏன் இங்கே இருக்குது. why is this here? ஓகேவா? ஸோ இதுவே இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா எப்படி கேட்கலாம்? why is this here? why is this here? இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது. why is this here? why is this here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நம்ம எந்த மீனிங்கில் கேட்குறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நான் இதை அவனோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நான் அவன் ஞாபகமாக இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் கெப்ட் இட் ஆஸ் ஹிஸ் மெமரி. ஐ ஹாவ் கெப்ட் இட் ஆஸ் ஹிஸ் மெமரி. ஐ ஹாவ் கெப்ட் இட் அப்படின்னு நான் இதை வச்சுருக்கேன். என்னவா? அவனோட ஞாபகமாக. ஆஸ் ஹிஸ் மெமரி, அவன் ஞாபகமாக நான் இதை வச்சுருக்கேன். ஐ ஹாவ் கெப்ட் இட் ஆஸ் ஹிஸ் மெமரி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ பேக் ஹோம்.
லெட்ஸ் கோ பேக் ஹோம். லெட்ஸ் கோ பேக் ஹோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். லெட்ஸ் கோ பேக் அப்படின்னா நம்ம திரும்ப போகலாம். ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு திரும்ப போகலாம். லெட்ஸ் கோ பேக் ஹோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது. நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அப்படின்னா வெளியில் வராத. அன்டில் வரைக்கும். எது வரைக்கும்? ஐ சே நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. ஸோ இதுவே நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேண்டான்னு சொல்லு. நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் டு நாட் கம் அவுட் அன்டில் ஐ சே. ஆஸ்க் ஹிம் நாட் டு கம் அவுட் அன்டில் ஐ சே. ஆஸ்க் ஹிம் நாட் டு கம் அவுட் அப்படின்னா அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. அன்டில் ஐ சே நான் சொல்கிற வரைக்கும் அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. ஆஸ்க் ஹிம் நாட் டு கம் அவுட் அன்டில் ஐ சே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கீழே விழுந்ததை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பேசிக்கிட்டதை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் வாட்சிங். எவ்ரி ஒன் வாஸ் வாட்சிங் அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் வாஸ் வாட்சிங். ஸோ இதுவே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா, எல்லாரும் கவனிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாஸ் எவ்ரி ஒன் வாட்சிங். வாஸ் எவ்ரி ஒன் வாட்சிங். எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்களா, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா. வாஸ் எவ்ரி ஒன் வாட்சிங். ஸோ இதுவே யாருமே பார்க்கல, யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் வாட்சிங். நோ ஒன் இஸ் வாட்சிங். யாருமே கவனிக்கலை. நோ ஒன் இஸ் வாட்சிங். ஸோ இதுவே யாருமே கவனிக்கலையா, யாருமே கவனிக்கலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பண்ணினது நான் தான். அதை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் தட். ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் தட். ஐ வாஸ் த ஒன் அப்படின்னா நான் தான் அது. என்னது? ஹூ டிட் தட். அதை செஞ்சது நான் தான். ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் தட். ஓகேவா? ஸோ இதுவே இதை செஞ்சிட்ருக்கிறது இவ தான், இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறது இவ தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் டூயிங் திஸ். ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் டூயிங் திஸ். ஷீ இஸ் த ஒன் அப்படின்னா அவ தான். ஹூ இஸ் டூயிங் திஸ், இதை பண்ணிகிட்ருக்கிறது இவ தான். ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் டூயிங் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஆஸ்க்ட் யூ அபவுட் திஸ். ஐ நெவர் ஆஸ்க்ட் யூ அபவுட் திஸ். ஐ நெவர் ஆஸ்க்ட் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. அபவுட் திஸ் இதை பற்றி, நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. ஐ நெவர் ஆஸ்க்ட் யூ அபவுட் திஸ். ஸோ இதுவே நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் நெவர் ஆஸ்க் யூ அபவுட் திஸ். ஐ வில் நெவர் ஆஸ்க் யூ அபவுட் திஸ். ஐ வில் நெவர் ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி, நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஐ வில் நெவர் ஆஸ்க் யூ அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் யூ வித் திஸ். ஐ காண்ட் ஹெல்ப் யூ வித் திஸ். ஐ காண்ட் ஹெல்ப் யூ அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது. வித் திஸ் இந்த விஷயத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. ஐ காண்ட் ஹெல்ப் யூ வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல. என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி அப்படின்னா என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியலை. ஸோ இங்கே காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. ஐ காண்ட் ஹெல்ப் பீட்டிங் ஹிம் அப்படின்னா என்னால் அவனை அடிக்காமல் இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் பீட்டிங் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you know? How do you know? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? How அப்படின்னா எப்படி, do you know உனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும், how do you know. ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது, அவளுக்கு எப்படி தெரிய வந்தது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How did she know? How did she know? அவளுக்கு எப்படி தெரிய வந்தது, how did she know. ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். யாரோ இதை பண்ணியிருக்காங்க, யாரோ இதை பண்ணியிருக்காங்க, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone has done this. someone has done this. யாரோ இதை பண்ணியிருக்காங்க. someone has done அப்படின்னா யாரோ பண்ணியிருக்காங்க. this இதை யாரோ பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணுனா, இதை யார் பண்ணுனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கலாம். who did this? who did this அப்படின்னா இதை யார் பண்ணுனா. ஸோ இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா who has done this? who has done this அப்படின்னா இதை யார் பண்ணியிருக்கா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன், அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I apologize on behalf of her. I apologize on her behalf அப்படின்னும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ I apologize on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize on her behalf. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நாங்கள் எல்லோரும் நைட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டு அது வந்துட்டு நைட்டு டைம், எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நீ தான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we all had dinner. we all had dinner. we all had dinner அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இதுவே நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா we all had lunch அப்படின்னு நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், நீ மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும்னா we all had breakfast, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோடய பைக்கு மறுபடியும் ஓட மாட்டுது, என்னோடய பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது, ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? my bike is acting up again. my bike is acting up again. my bike அப்படின்னா என்னோட பைக்கு, இஸ் ஆக்டிங் அப் அப்படின்னா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆக்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோடய பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது. my bike is acting up again, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தூசி ஒத்துக்காது, எனக்கு தூசி ஒத்துக்காது, எனக்கு தூசி அலர்ஜி ஆகும், எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? the dust doesn't agree with me. the dust doesn't agree with me அப்படின்னா தூசி எனக்கு ஒத்துக்காது. டஸ்ட் அப்படின்னா தூசி, தூசி எனக்கு ஒத்துக்காது. the dust doesn't agree with me. ஸோ இதுவே தூசியால் எனக்கு தும்மல் வருது, தூசியால் எனக்கு தும்மல் வரும், தூசி இருந்தால் எனக்கு தும்மல் வரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? the dust makes me sneeze. the dust makes me sneeze. the dust அப்படின்னா தூசி, makes me sneeze. sneeze அப்படின்னா தும்முறது. ஸோ தூசி எனக்கு தும்மலை வர வைக்கும். the dust makes me sneeze. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத, நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't answer me back while I'm talking. don't answer me back while I'm talking. don't answer me back அப்படின்னா எனக்கு பதில் பேசாத. while I'm talking நான் பேசிகிட்டு இருக்கப்ப, நான் பேசுகிறப்ப நீ பதிலுக்கு பதில் பேசாத, ஓகேவா? ஸோ இதுவே அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான், அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is answering back. he is answering back அப்படின்னா அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான். he is answering back. இதுவே அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுகிறான், அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he was answering his father back. he was answering his dad back அப்படின்னா அவன் அவங்க அப்பாவை பதிலுக்கு பதில் பேசுனான். he was answering his dad back, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் பேசுனா நீ பதிலுக்கு பதில் பேசுவியா, எனக்கு பதிலுக்கு பதில் பேசுவியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.